ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். நீதியின் சூரியன் யாரு? நம் அருமை இரட்சகர் ஆண்டவர் தானே. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அவர் நாமத்துக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானா கர்த்தர் அவனுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீதியின் சூரியன் உதிக்குமா, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா, அவன் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்று போல வளருவான் என்று எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இங்க சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். அவர் நாமத்துக்கு நாம் பயப்படுகிற பயம் அவசியம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டிருக்கோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று. தெய்வ பிள்ளைகள், அப்ப தீமையான காரியத்தை, பாவமான காரியத்தை, ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை, நம்மளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற காரியத்தை நாம் விட்டு விடும் போது நாம் தேவனுக்கு பயப்படுகிறதா இருப்போம். அப்ப நான் தேவனுக்கு பயப்படும் போது என்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகள், நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் நீதி உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். பாருங்க, அந்த மனுஷனுக்கு அவர் அந்த நீதியின் பலனை கொடுப்பாரா. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியின் பலனை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு என்ன காரியத்தில் அநீதி நடந்திருக்கு, எந்த காரியத்தில் உங்களுக்கு இன்னும் நீதி வழங்கப்படாமல் இருக்கு, என்ன காரியத்தில் நீங்கள் நீதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, பிரதர் இந்த கேஸ் ரொம்ப காலமாக தள்ளி போயிட்டே இருக்கு, இந்த காரியத்தில் எனக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கு, என் ஆஃபீஸில் சரி நியாயமாக எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என் ஆஃபீஸில் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க, ஒருவேளை எப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கு தேவைப்படல, இன்றைக்கு நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக நீதியின் பலனை கொடுக்க போகிறார். கர்த்தர் நீதியை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநியாயங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நம் ஆண்டவர் நீதி செய்கிற கர்த்தர், அவர் நீதி செய்வார். ஆனால் ஒன்னே ஒன்று, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இன்னும் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவுக்கு இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். ஹல்லேலூயா. உம நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். இங்க சங்கீதக்காரன் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க தேவ பிள்ளைகளே. ஆமீன். ஒருவேளை அநீதினால இடுக்கத்தின் மத்தியில் இருக்கீங்களா? அவர் நீதி செய்கிற கர்த்தர். இன்றைக்கு கர்த்தருடைய நீதி உங்களுக்கு வெளிப்பட போகிறது. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நீதியை வழங்கு அவங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் கிரியை சமாதானமா, நீதியின் பலன் என்றென்றைக்கும் அமெரிக்கையுள்ள வாழ்க்கையா. இன்னைக்கு அந்த நீதியின் பலனை, நீதியின் கிரியை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் சமாதானமாக இருக்க போறீங்க, நீங்கள் அமெரிக்கையா அழகா ஆமேன் அமைதுள்ள வாழ்க்கை வாழ போறீங்க. ஆண்டவர் அப்படி செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமத்துக்கு பயப்படுகிற நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீதி செய்கிற கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவரே, யாருக்கு என்னென்ன காரியத்தில் நீதி வேணுமோ, ஆண்டவரே பதில் கிடைக்கப்படணுமோ, இயேசுவின் நாமத்தினால ஆமென். அன்றே நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமென். அன்ற சூரியன் பட்ட பனி எப்படி மறைந்து போகிறதோ அதே போல் உங்கள் நீதியினால எங்கள் அநியாயங்கள் எல்லாம் மறைந்து போகட்டுங்கப்பா. இல்லை ஆசீர்வதி
கனப்படுத்தும். கிருபை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். அவர்களை நீதி செய்வார். தைரியமா போங்க. God bless you.